பார்க்கலாம். யூதாஸ் அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான், மனஸ்தாபப்பட்டு அங்கே அந்த மூப்பர் இடத்துல போகிறான். யார்கிட்ட அந்த வெள்ளிக்காசை வாங்கினானோ, 30 வெள்ளிக்காசு வாங்கினால அவங்கள்ட்ட போயிட்டு சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறான். அவன் சேர்ந்து பாவம் ஒத்துக்கொள்கிறான். ஐயோ, தப்பு செய்யாதவரை போய் நான் காட்டி கொடுத்துட்டேனே, அவருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்துட்டீங்களே, நான் தப்பு செஞ்சுட்டேனேன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன வந்தது, வாம்பாடு இது போ அப்படின்றாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், மத்திய 27:5 அந்த வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு வாங்கினான்ல, அது ஒரு 4 மாதம் சம்பளத்துக்கு சமம். அவ்வளோதான். வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விற்றுட்டான். அதுவும் அவனுடைய பண ஆசையை வெளிப்படுத்துது. அதை என்ன பண்ணால், அந்த ஆலயத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போய் 4 கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அப்போ நீங்கள் சொல்லலாம் பாருங்கள், கடைசியில் அவன் வருந்தினான் இல்லையா, மனஸ்தாபப்பட்டான் இல்லையா, பாவம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கொண்டான் இல்லையா, மனம் திரும்பிட்டான் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுவேன், இல்லை, அங்கே கூட ஒரு பாடம் இருக்குது. எப்படி மனம் திரும்பக்கூடாது என்பதற்கு யூதாஸ் ஒரு உதாரணம். எப்படி மனம் திரும்ப கூடாது, மனம் திரும்புதல்னா உண்மையான மனம் திரும்புதல் எப்படி இல்லை என்பதற்கு அவன் ஒரு உதாரணம். ஏன்னா மனம் திரும்புதல்னா வெறும் மனஸ்தாபப்படுறது, வெறும் அழுகிறது, வருந்துகிறது, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே, பாவம் செஞ்சிட்டேனே, என்ன போல பாவி இல்லையே அப்படின்னு சொல்கிறது மட்டும் மனம் திரும்புதல் கிடையாது. அது மனம் திரும்புதலுடைய தொடக்கம். சரி, மனம் திரும்புதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது மட்டும் பத்தாது. அது மட்டும் அல்லது இப்படி சொல்கிறேன், மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, மனம் திரும்பி அப்புறம் இயேசுவை நம்ப வேண்டும். வெறும் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா பத்தாது. வெறும் ஐயோ என்ன போல பாவி இல்லையே, நான் எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் செஞ்சுட்டேன், ஐயோ அப்படியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு வருந்துக்கிட்டு மனஸ்தாபப்பட்டா பத்தாது. யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. வெறும் அவ்வளோதான் இருந்ததுன்னா யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சிலர் அந்த நிலையில் இருக்காங்க. சிலர் பாவம் செஞ்சுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். அழுக நேச்சுரலாக வருதுன்னா தாராளமாக அழுங்க. வருந்துறீங்கன்னா தாராளமாக, மனஸ்தாபப்படுறீங்கன்னா மனஸ்தாபப்படுங்க. அது வரும் தான், வராமல் இருக்காது. ஏன்னா உள்ளம் குத்தப்படுது இல்லையா, தேவனுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேனே, இந்த துரோகத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு குத்தப்படுகிறோம் இல்லையா. அந்த நேரத்தில் அழாமல் இருக்க முடியாது. சில நேரம் நம்ம மனஸ்தாபப்படுறோம், மனவேதனைப்படுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அது பத்தாது. அதையும் தாண்டி அப்புறம் இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுக்கிட்ட போனால் என்னை ஏற்றுப்பார், இயேசு என்னை மன்னிப்பார், இயேசு எனக்கு திரும்ப சான்ஸ் கொடுப்பாருன்னு நம்பும்போது தான் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசுவை நம்புறது தான் அந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் கொண்டு வருதே ஒழிய, வெறும் நான் என் பாவத்துக்கு நினச்சி அழுதுட்டா பத்தாது, வருந்திட்டா. யூதாஸ் பாருங்க, இயேசுவை நம்பலை. அந்த நேரத்தில்